World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். அடுத்த பேச்சாளராக தர்மசாஸ்திரா ஜோதிடத்தினுடைய நிர்வாக குழு உறுப்பினரும் துணை மகளிரணி செயலாளருமான நமது நித்தியபூர்ணி நித்யா அவர்கள் ஜோதிட அனுபவங்கள் அப்படின்ற ஒரு தலைப்பின் கீழே தன்னுடைய உரையை பேச வருமாறு அன்புடன் அழைக்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். ஜோதிட அனுபவங்கள் அப்படிங்கிற தலைப்பில் பேச போகிறேன். ஜோதிட அனுபவங்கள் அப்படின்னா நான் ஜோதிடத்தில் டிப்ஸோ பலன் சொல்கிறதோ இந்த மாதிரி எந்த விஷயத்தையும் சொல்லலை. நான் ஜோதிடம் பார்க்கும்போது என்னென்ன விஷயங்களில் மன உளைச்சலுக்கு ஆளானனோ, அதாவது இது முழுக்க முழுக்க ஒரு பொதுமக்களுக்கான ஒரு பதிவு, சரிங்களா? என்னென்னா, இப்போ ஜாதகம் பார்க்குறக்கு வர்றவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுறது என்னென்னா, இப்போ ஒருத்தருடைய ஜாதகங்களும் ஒரு மாதிரி இருக்கும். ஆனால் இப்போ பாசிட்டிவாக இருக்கக்கூடிய விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் யாரும் அதை பற்றி ஃபீல் பண்ண போகிறது கிடையாது. அதாவது ஒரு நல்ல படிக்கலாம், நல்ல வேலைக்கு போகலாம், நிறைய சம்பாதிக்கலாம், நல்ல கல்யாணம், குழந்தைகள், இந்த மாதிரி எந்த விஷயங்கள் நடந்தாலும் அது எல்லாரும் பாசிட்டிவாக ஏற்றுப்பாங்க. அதை பற்றி எந்த விஷயத்தையும் நினைக்க மாட்டாங்க. ஜோதிடம் சார்ந்து ஓகே நம்மளுக்கு எல்லாம் நல்லா இருக்குது அந்த மாதிரி எடுத்துப்பாங்க. இதே நெகட்டிவான விஷயங்கள் ஏதாவது நடக்கும்போது அவங்க நிறைய மன உளைச்சலுக்கு ஆளாகிறாங்க. எனக்கு மட்டும்தான் இப்படி நடக்குது, மற்ற யாருக்கும் இப்படி நடக்கிறதில்ல அப்படிங்கிற மாதிரி. ஆனால் எல்லோரும் எல்லா டைமில் ஹாப்பியாகவே இருப்பாங்களான்னா அதெல்லாம் முடியாது. சில டைமில் ஒருத்தர் எல்லோரும் ஒரு விதத்தில் கஷ்டப்படுவோம், மன உளைச்சலுக்கு ஆளாவோம். இது பேசிக்காக நடக்கக்கூடிய விஷயந்தான். ஆனால் ஜோதிடம் பார்க்க வரும்போது என்னென்னா, உங்களுக்கு 20 வருஷம் சுக்கிரன் தசை சூப்பராக இருக்கும் அப்படிங்கும்போது 20 வருஷம்தான் சுக்கிர தசையா அப்படின்னு நினச்சி இது பண்ணுவாங்க. இதே உங்களுக்கு 2 வருஷம்தாங்க உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், இது வரைக்கும் நீங்கள் இந்த விஷயங்கள்லாம் ஸ்ட்ரகிள் வரும், அது வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் இதெல்லாம் தாங்கிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது 2 வருஷமா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இது எல்லாருடைய ஜாதகம் பிறக்கும்போது இருக்கக்கூடிய கிரகங்களுடைய கோச்சாரத்தை வச்சு நடக்கக்கூடிய ஒரு விஷயந்தான். அதனால் ஜாதகத்தை அணுகும்போது ஒருத்தரும் நான் என்ன மாதிரியான விஷயங்களை ஃபாலோ பண்ணணும், இந்த மாதிரி என்ன மாதிரியான விஷயங்களில் தான தர்மம் செய்யணும், என்ன மாதிரியான வழிபாடுகள் எடுத்துக்கணும், இந்த மாதிரி யாருமே யோசிக்க மாட்டேங்கிறாங்க. நான் எப்போவுமே நல்லா தான் இருக்கணும், ஒரு ஜோதிடர்கிட்ட போய் நான் பார்த்துட்டேன் அப்படின்னா இனிமேல் அவங்க சொல்லிட்டாங்க, இனிமேல் நாங்கள் நல்லா தான் இருப்போம் அப்படின்னு நினைக்கிறது ஓகே தான். ஆனால் சில விஷயங்கள் ஜோதிடத்தில் எப்படி இருக்குன்னா, அனுபவிச்சு தான் கழிக்கணும் அப்படின்னு ஒரு லாஜிக் இருக்கும். அப்போ சில விஷயங்கள் மனதளவில் வேதனைப்பட்டு அனுபவிக்கிறது இருக்குது, உடல் அளவில் வேதனைப்பட்டு அனுபவிக்கிறது இருக்குது. இந்த 2 விஷயந்தான். அப்போ எல்லா விஷயமும் உங்களுக்கு சிறப்பாக நடக்குமா அப்படின்னா, சில விஷயங்கள் நடக்கும்போது நம்மளுக்கு பார்த்திங்கன்னா மனசு வலிக்கிற மாதிரி சில விஷயங்கள் நடக்கும். அப்போ அந்த மாதிரி டைமில் நம்மளுக்கு நீங்கள் சொல்லுவீங்க என்ன கிரகமோ தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். திடீர்னு ஒரு சின்ன மிஸ்ஸிங்கில் ஒரு பெரிய விபத்தோ பெரிய கஷ்டத்தில் இருந்தோ நான் மிஸ் ஆகி வந்துட்டேன் அப்படிங்கும்போது நம்மளுக்கு என்ன தோணும் அப்படின்னா, எந்த சாமி புண்ணியமோ தெரியல, நான் கொஞ்சம் மிஸ்ஸில் நான் தப்பிச்சிட்டேன், சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரி இருப்போம். ஸோ நம்மளுடைய ஜாதகம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா முழுக்க கர்ம அடிப்படையிலேயே நடக்கும். யார் ஒருவருக்கு பார்த்திங்கன்னா பூர்வ புண்ணியம் நல்லா இருக்கோ அவங்களுடைய வாழ்க்கை பார்த்திங்க அப்படின்னா கஷ்டங்கள் இருந்தாலும் சின்னதாக வரும், சரியாயிரும், பெருசாக வராது. எல்லா இடத்துலையும் அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் தேவையான பொழுதில் கிடைக்கும்போது அது அவங்களுக்கு ஹாப்பியாக இருக்கும். இதே ஒரு மோசமான ஜாதகமாக இருக்கும்போது அது பார்த்திங்க அப்படின்னா சில நேரங்களில் நம்ம கஷ்டங்களை அனுபவிக்க வேண்டியதாக தான் இருக்கும். இதுக்கு முழுக்க ஒரே காரணம் நம்மளுடைய பாவ புண்ணியம். எல்லோரும் சொத்து வாங்கணும், பணம் சேர்த்தணும், நகை சேர்த்தணும், இந்த மாதிரியான விஷயங்களில் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்களே தவிர புண்ணியம் இருக்கா அப்படிங்கிற விஷயத்த யாரும் நினைக்கிறதே இல்லை. ஏன்னா நம்மளுடைய வாழ்க்கை பார்த்திங்க அப்படின்னா நம்ம போகும்போது நம்ம செஞ்ச பாவ புண்ணியங்களை மட்டும்தான் அதை கணக்கு பண்ணும். அதை பொறுத்து தான் நம்மளுடைய அடுத்த வாழ்க்கை அமையும், அதாவது அடுத்த ஜென்மம்.
சரிங்களா? அப்போது சில விஷயங்கள் வந்து நம்ம பண்ணும்போது நம்ம எப்படி பண்ணோம், ஏன் பிறந்தோம், நம்ம ஏன் வாழ்கிறோம், எந்த மாதிரியான விஷயங்களை வந்து நம்ம அடுத்தடுத்து கொண்டு போகணும், நம்ம எப்படியான விஷயங்களை செய்யணும் நம்ம வாழ்க்கையில் அப்படின்னு தெரிஞ்சுட்டு நம்ம ஏன் இந்த விஷயத்துக்காக கஷ்டப்படுறோம், இதுக்காக நம்ம என்ன பண்ணணும், இந்த விஷயத்தை வந்து நம்ம எப்படி சரி பண்ணுறணும் அப்படின்னு சில விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இப்போ ஜோதிடமே நீங்கள் பார்க்கல அப்படின்னாலும் உங்கள் லைஃப்பில் நீங்கள் ஒரு 30 years 40 years அப்படின்னா உங்கள் லைஃப்பில் வந்து நீங்கள் படக்கூடிய கஷ்டங்களை வச்சே நீங்கள் வந்து இந்த மாதிரியான ஜாதகமே பார்க்க வேணாம், நீங்கள் இந்த மாதிரியான கஷ்டங்களை வச்சே உங்களுக்கு இந்த மாதிரியான கர்மா இருக்கும். அதாவது நம்மளுடைய கர்மாக்கள் வந்து எப்படி இருக்குன்னா, ஒன்று சாபமாக இருக்கும், ஒன்று தோஷமாக இருக்கும், இல்லை பாபமாக இருக்கும். ஸோ இந்த விஷயங்கள்லாம் எப்படி பண்ணுவோம்னா அதை நம்மளுடைய உடலை வேதனைப்படுத்தக்கூடியதாக இருக்கும், ரெண்டாவது மனசை வேதனைப்படுத்தக்கூடியதாக இருக்கும். அதாவது உடலை வேதனைப்படுத்துறது அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு விபத்து நடக்கலாம், ஒரு நோய் வரலாம், இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து உடலை வேதனைப்படுத்தும். மனசை வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு ஏதாவது பிடிக்காத ஒரு விஷயம் நடக்கும்போது மனசு வேதனைப்படும். இல்லை அப்படின்னா நம்மளுக்கு ரொம்ப பிடிச்சவங்களுக்கு ஏதாவது ஒன்று ஆகும்போது அதை நினச்சி நம்ம மனசு வேதனைப்படும். இந்த ரெண்டே விஷயம்தான். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நடக்கும்போது நாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி நெகட்டிவாக நடக்குது அப்படின்னா அது ரிலேட்டட் சம்மந்தமான, ஏன்னா தொலைச்ச இடத்துல தான் தேடணும் அப்படிங்கிறது வந்து ஒரு கான்செப்ட். அப்போது நம்மளுக்கு ஜாதகமே பார்க்க வேணாம், எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது, இதை நான் எப்படி சரி பண்ணுறதுன்னு நீங்கள் எங்ககிட்ட கேட்டாலே நான் உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி வழிபாடுகள் செய்யலாம். இல்லை முழுக்க நம்மளுக்கு பிரச்சனை வர்றதே பார்த்திங்க அப்படின்னா நம்ம உறவுகளுக்குள்ளே தான். அப்போ நம்ம சுற்றி இருக்கிற உறவுகள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பாவகம். அப்போ நம்ம உறவுகளை எல்லாமே எந்த அளவுக்கு நல்லா பார்த்துக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு ஒவ்வொரு பாவகமும் பாசிட்டிவாக ஆக்டிவேட் ஆகிட்டே இருக்கும். இப்போ எல்லாருக்கும் பிடிக்காத ஒரே பாவகம் அப்படின்னா மாமியார் பாவகம் தான். ஓகேவா? அது வந்து என்னென்னா அது யூனிவர்சல் ப்ராப்ளம், சரிங்களா? கிரகங்களுக்கும் அப்பாற்பட்ட ஒரு பிரச்சனை. அதை வந்து பார்த்திங்க அப்படின்னா மாமியார் அப்படிங்கிறத நம்மளுக்கு பதவி பேர் புகழ் வாங்கி கொடுக்கக்கூடிய ஒரு ஜாதகம், சரிங்களா? அவங்கள வந்து நம்ம எப்பவுமே இக்னோர் பண்ணவே கூடாது. அவங்கள முடிஞ்ச அளவுக்கு வந்து நம்ம எந்தளவுக்கு ஹாப்பியாக வச்சுருக்குறோமோ அந்தளவுக்கு வந்து நம்மளுக்கு நல்ல விஷயங்கள் நடக்குது. ஏன்னா பிரச்சனையே நிறையா. அதனால தான் நான் ஜாதகம் பார்த்த வரைக்கும் வரும், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே பிரச்சனை வரும், அது வந்து ஓகே அது சரியாயிரும். இந்த உறவுகள்னால தான் முக்கியமாக பிரச்சனை வரும். ஏன்னா மற்றவங்களாம் வந்து வெளியில் போயிடுவாங்க, பிரச்சனை இல்லை, கூடவே இருக்கிறதுனால அவங்கக்கிட்ட தான் நம்மளுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். ஸோ 10ஆம் பாவம் அப்படிங்கிறது மாமியாராக வரும்போது இப்போ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா பாக்கியங்கள் நிறைய கிடைக்கணும் அப்படின்னு நம்ம எல்லாருமே ஆசைப்படுவோம். அப்போ பாக்கியங்கள் கிடைக்கணும் அப்படின்னா மாமியார்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கும்போது அது சீக்கிரமாக கிடைக்கும். ஏன்னா 10ஆம் பாவத்துக்கு 12ஆம் பாவகம் 9ஆம் பாவமாக வரும். ஓகேவா? அப்போது உங்களுக்கு பர்த்டே வெட்டிங் டே எந்த மாதிரியான நாளாக இருந்தாலும் மாமியார்கிட்ட வந்து நீங்கள் ஆசீர்வாதம் வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா விஷயங்களும் நல்லபடியாக நடக்கும். இதில் வந்து என்னென்னா நான் நிறைய பேசும்போது இந்த ஆசீர்வாதம் பண்ணுறத பற்றி நான் நிறைய பேசியிருப்பேன். நீங்கள் வந்து லட்சக்கணக்கில் செலவு பண்ணி பரிகாரம் பண்ணுறீங்க அப்படிங்கிறத விட இப்படி உங்களுக்கு தெரிஞ்சவங்க, உங்களுடைய உறவுகள், அதாவது சன்னியாசிகள், யாருன்னே தெரியாதவங்க, நீங்கள் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க, நீங்கள் நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க, இவங்கக்கிட்ட நீங்கள் வந்து என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்னு நீங்கள் அவங்க காலில் விழுகிறீங்க அப்படின்னா அவங்க வந்து அந்த டைமில் அவங்க எப்படிப்பட்ட நெகட்டிவாக இருந்தாலும் அவங்க வந்து அந்த டைமில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லாரு அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க. ஸோ இதை விட வாழ்க்கையில் ஒரு பெஸ்ட்டு பரிகாரமே கிடையாது. அப்போது நம்ம நிறைய பேர்கிட்ட ஆசீர்வாதங்கள் வாங்கும்போது நம்மளுடைய நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து சால்வ் ஆகும், சரிங்களா? அப்போ இந்த மாதிரி நம்ம ஜாதகம் பார்க்க வரவங்க சொன்னால் நிறைய விஷயங்களை வந்து ஏற்றுக்க முடியாமல் திணறாங்க. அப்போ என்ன பண்ணணுன்னா எந்த விஷயத்தில் நம்ம தவறுகள் செஞ்சுருக்கோம், அதை எப்படி சரி பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அதுக்கு தகுந்த மாதிரியான விஷயங்களை ஃபாலோ பண்ணும்போது தான் நம்மளுக்கு வந்து எல்லாமே சரியாகுமே தவிர ஈகோ பிடிச்சிட்டோ இல்லை நான் அவங்கக்கிட்ட நான் பேச மாட்டேன், அவங்க என்னை திட்டாங்க, அவங்க என்ன பேசிட்டாங்க, அவங்க எனக்கு வந்து துரோகம் பண்ணிட்டாங்க, இந்த மாதிரியான எந்த ஒரு தாட்ஸும் வைக்காமல் நம்ம ஜெயிக்கணும்.
நம்ம நல்லா வளரணும், நம்ம சந்தோஷமாக இருக்கணும், நம்ம ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சால்வ் ஆகணும் அப்படின்னா நீங்கள் வந்து உங்களோட ஜாதகத்தை கொண்டு வந்து எனக்கு இந்த மாதிரிலாம் ப்ராப்ளம்ஸ் இருக்குது, இதை வந்து நான் சரி பண்ணணும்னு நினைக்கிறேன், அப்போ இது எந்த உறவு மூலிமா சரியாகும், இது நான் எந்த வழிபாடுகள் மூலிமா சரி பண்ணுறது, நான் இது எந்த தான தர்மங்கள் மூலிமா சரி பண்ணுறது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஏன்னா நான் இந்த வழிபாடு பண்ணால் உடனே இது சரியாயிரும்னு சொல்ல முடியாது. ஒரு ஜாதகமும் ஒவ்வொரு மாதிரி. அப்போது ஒவ்வொரு ஜாதகத்தையும் நீங்கள் வந்து உங்கள் லைஃப் ஸ்டைலுக்கு தகுந்த மாதிரி தான் நீங்கள் அதை சரி பண்ணணும். அப்போது நீங்கள் வந்து உங்களுக்கு எந்த விஷயங்கள் கிடைக்கல அப்படின்னு நினச்சி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களோ அது ரிலேட்டட் சம்மந்தமான விஷயங்களை நம்ம ஆக்டிவேட் பண்ணணும். அது ஒரு ஜாதகத்தை பொறுத்து இருக்குது. ஸோ ஜாதகம் பார்க்க வர்றவங்க நான் வந்து உடனே சம்பாதிக்கணும், உடனே வேலைக்கு போகணும் அப்படிங்கிறது கேட்குறது ஓகே தான். அதையும் தாண்டி சில விஷயங்கள் என்னென்னா, நான் என்ன மாதிரி ரிலேட்டடான கர்மாக்கள் செஞ்சுட்டு பிறந்திருந்தேன், நான் இதை வந்து எப்படி சரி பண்ணுறது, நான் வந்து ஹாப்பியாக நிம்மதியாக இருக்கணும் அப்படின்னா நான் எந்த மாதிரியான இது வந்து நீங்கள் லைஃப் லாங் எப்போ வேணாலும் செஞ்சுட்டே இருக்கக்கூடிய விஷயங்கள். அதை செய்ய 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 உங்களுக்கு எல்லாமே மைனஸாக இருக்கிற ஒவ்வொன்றும் ப்ளஸ் ஆகிட்டே வரும். அப்போது நீங்கள் இந்த மாதிரியான வழிபாடுகள், தான தர்மங்கள், அதாவது பார்த்திங்கன்னா வாழ்வியல் பரிவாரங்கள், இந்த மாதிரி கோவில்களுக்கு போகிறது, இந்த மாதிரி உணவுகள் தானம் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்களை செஞ்சுட்டு வர வர உங்களுக்கு ஒவ்வொரு ப்ராப்ளம்ஸும் சால்வ் ஆகும். சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா முக்கியமாக திருமண பொருத்தம். இந்த திருமண பொருத்தத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிஜமாக நிறைய கல்யாணம் ஆனதுக்கப்புறம் தான் என்கிட்ட வந்து ஜாதகம் பார்க்குறதுக்கு நிறைய பேர் வந்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறையா ப்ராப்ளம்ஸில் இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நிறைய வந்து எக்ஸ்ட்ரீம் ப்ராப்ளம் இருக்கிறதெல்லாம் வந்து நிறையா நம்ம சரி பண்ண முடியாது. ஆனால் சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படின்னா அதை வந்து நம்ம நிச்சயமாக வழிபாடுகள் மூலியமாகவும் அண்டர்ஸ்டாண்டிங் மூலியமாகவும் அந்த கிரக காரகத்துவத்தை இயக்கிறது மூலியமாகவும் நிச்சயமாக சரி பண்ணலாம். அதாவது பார்த்திங்கன்னா ஜோதிடத்துக்கும் மருத்துவத்துக்கும் ஒரு சம்மந்தம் இருக்குது. எப்படின்னா இப்போ நம்மளுக்கு ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி ஒரு மருத்துவர்கிட்ட நம்ம போகும்போது எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது அப்படின்னா அவங்க ஸ்கேனு, எக்ஸ்ரே ஏதோ செஞ்சு அதை பார்த்து இது இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது, இதுக்கு நீங்கள் இவ்வளோ டேப்லெட்ஸ் சாப்பிடணும், மருந்து சாப்பிடணும், இவ்வளோ மாதங்கள் நீங்கள் எடுத்துக்கணும் அப்படிங்கிற விஷயத்த அவங்க சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் ஜோதிடமும். இப்போ உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கா, அப்போ இந்த விஷயங்கள் வந்து சரி பண்ணுறக்கு இவ்வளோ மாதங்கள் ஆகும், இந்த தசாபுத்திகள் வரைக்கும் இந்த விஷயங்கள் வந்து நடக்கும், அதுக்கப்புறம் அடுத்தடுத்த தசாபுத்திகள் வந்து வரும்போது அது சரியாயிடும். ஏன்னா நம்மளுக்கு ப்ராப்ளம்ஸ் வந்து தசா புத்தி கோச்சாரம். சரிங்களா? அப்போ இந்த மாதிரி டைமில் தான் வரும். ஸோ அந்த மாதிரி டைமில் அந்த பிரச்சனைகள் வரும்போது நம்ம அதை வந்து இவ்வளோ மாதங்கள் நம்மளுக்கு இப்படி தான் இருக்கும்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த டைம் வரைக்கும் நம்ம சில பொறுமைகளை கையாண்டு சில தான தர்மங்கள் செஞ்சு சில வழிபாடுகள் செஞ்சு நம்ம அதை சரி பண்ணலாம். இப்போ டாக்டர்கிட்டயே போனாலும் இந்த விஷயத்தை வந்து சரியே பண்ண முடியாது அப்படிங்கிற பிரச்சனையும் இருக்குது. அதே மாதிரி தான் நம்மளோட ஜாதகமும். சரிங்களா? இந்த ஒரு விஷயத்தை வந்து லைஃப் லாங் வந்து நம்ம சரியே பண்ண முடியாது, அதை அனுபவித்து தான் கழிக்கணும் அப்படிங்கிற விஷயங்களாக இருக்கும். சரிங்களா? அப்போது அந்த விஷயங்களை வந்து நம்ம எப்படி வந்து கையாளணும்னு கற்றுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரியான விஷயங்களை ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா அது வந்து நம்மளுக்கு சிறப்பாக இருக்கும். சரிங்களா? அப்போது நம்ம வந்து நம்மளுடைய வாழ்க்கையில் ஜாதகமாகட்டும் திருமணம் சார்ந்த வாழ்க்கையிலையும் வந்து பார்த்திங்கன்னா சில நிறைய விஷயங்களை புரிஞ்சுக்கிட்டு நம்ம இந்த மாதிரியான விஷயங்களில் கர்மாக்களில் நம்ம சில விஷயங்களில் தப்பு பண்ணிட்டு வந்திருக்கோம். அப்போ இந்த விஷயத்தை வந்து நம்ம அனுபவிச்சு தான் கழிக்கணும். நான் ஜோதிடம் ஜாதகம் பார்த்துட்டு இல்லைங்க உங்களுக்கு சரியாக சொல்லுவோம். சரிங்களா? எங்களுக்குன்னு ஒரு வாக்குப்பளிதம் இருக்குது, அது நாங்கள் சொல்லும்போது சில விஷயங்கள் வந்து சரியாகும். அப்போது அந்த விஷயங்கள் வந்து சரியாகிறதுக்கு நீங்கள் இந்த மாதிரி வழிபாடுகள் பண்ணணும், இந்த மாதிரியான விஷயங்களில் நீங்கள் வந்து தான தர்மங்கள் செய்ய செய்ய உங்களுக்கு எல்லா விஷயங்களும் சரியாகும். அதாவது திருமணத்துக்கு குழந்தைக்கு தான் நிறைய பேர் வந்து கேட்பாங்க. இப்போ எனக்கு வந்து குழந்தைகள் வந்து இல்லை, நான் வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது இப்போ குழந்தை சார்ந்த விஷயத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம குழந்தை இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணுறோம் அப்படின்னா அப்போ நம்ம அங்கே ஃபீல் பண்ணுறோம்னாலே அங்கே அந்த தப்பு அது சார்ந்த விஷயங்களை நம்ம தப்பு பண்ணியிருக்கோம்னு அர்த்தம். அப்போ அதை வந்து அது ரிலேட்டடாக போய் தான் நம்ம சரி பண்ணணும். அப்போ குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் நம்மளுக்கு பிரச்சனை அப்படிங்கும்போது அப்போ நம்ம நிலைய குழந்தைகளுக்கு ஹெல்ப் பண்ணும்.
அப்போ எதுவுமே இல்லாத குழந்தைகளுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம எந்த அளவுக்கு வந்து சாப்பாடு தண்ணி அவங்களுக்கு ஒரு கம்ஃபர்டான வாழ்க்கை இந்த மாதிரியான விஷயங்களை வந்து கொடுக்க நம்மளுடைய பாவங்கள் வந்து இப்போ எப்படி கடன் இருக்கோ அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நம்ம கட்ட அது வந்து தீர்ந்துட்டே வரும். அதே மாதிரி நம்மளுடைய பாவங்களும் அது ரிலேட்டடாக நம்ம செஞ்சுட்டே வர அது கொஞ்சமாக குறைஞ்சி அதுக்கப்புறம் வந்து அது டெபாசிட் மாதிரி ஹை ஆக ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி நீங்கள் எந்த விஷயத்தில் ப்ராப்ளம் இருக்கோ அது ரிலேட்டடான விஷயங்களில் தான் நீங்கள் பரிகாரங்கள் செய்யணும், தான தர்மங்கள் செய்யணும், அது ரிலேட்டடான கோயிலுக்கு தான் போகணும். சரிங்களா? இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தது வாஸ்துவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்லேயே ஸ்டார்ட் பண்ணும்போது நிறைய விஷயங்கள் வந்து நம்ம பிளான் பண்ணி கட்டிடும். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கட்டினதுக்கப்புறம் ஜாதகம் பார்க்கறதுக்கு வரும்போது தான் வாஸ்துனாலே என்னன்னு தெரியுது அப்படிங்கிற விஷயங்களும் நிறையா வருது. ஸோ அதுதான் நான் சொல்லிட்டேன் ஃபஸ்ட்டே, சில விஷயங்களை அனுபவிச்சு தான் கழிக்கணும் அப்படிங்கிறது. அப்போது இதை சரி பண்ண முடியாதா, உங்களுக்கு எப்போ இந்த வாஸ்து இருக்குது, இந்த மாதிரி பிரச்சனைக்கு இந்த தீர்வு இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரிய வருதோ அப்போவே அது நீங்கள் சரி பண்ணுறதுக்கு உண்டான ஒரு முயற்சியை ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். அப்போது அது ரிலேட்டடான விஷயங்கள் இப்போ ஒரு மூளைக்கும் வந்து இப்போ நிறைய வழிபாடுகள் கட்டியாச்சு, நீ அங்கே தான் வாழ்ந்தாகணும். ஏன்னா எல்லாருக்கும் 100% பெஸ்ட்டான வீடு தான் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. எல்லாருக்கும் வந்து ஒரு 70% தான் வந்து கிடைக்கும். அப்போது அந்த மைனஸாக இருக்கக்கூடிய விஷயங்களை நான் எப்படி சரி பண்ணுறது அப்படிங்கும்போது அது நீங்கள் இருக்கிற ஒரு இடத்த பொறுத்து சில விஷயங்களை மாற்றும் போது சில வழிபாடுகள் செய்யும்போது அதை சரி பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலேயும் வந்து நம்ம நிறைய வழிபாடுகள் ஆகட்டும் தான தர்மங்கள் விஷயங்களில் நம்ம செஞ்சு தான் நம்மளுடைய வாழ்க்கையே வந்து நம்ம சரி பண்ணணும். நான் எதுவுமே செய்ய மாட்டேன், நான் ஃபீல் பண்ணுறேன், கஷ்டப்படுறேன்னு பேசிகிட்டே இருந்தால் எதுவுமே சரியாகாது. அப்போது இந்த விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு இதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கையால் கற்றுக்கணும். அதுக்கப்புறம் எனக்கு இருக்கிற பெரிய பிரச்சனையே என்னென்னா, அதாவது ஒரு நல்ல நேரம் பார்த்து சொல்லுங்கள் அப்படின்ட்டு வருவாங்க. சரிங்களா? இப்போ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்ல நேரம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷனுக்கும் இப்போ நல்ல நேரம் நாள் நேரம் இதெல்லாம் பார்த்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது நல்ல நேரம் பார்த்து சொல்லுங்கள் அப்படிங்கும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த நாளுங்க, இந்த மாதங்க, இந்த நாளுங்க, இதில் நல்ல நேரத்தை சொல்லுங்கள் அப்படிம்பாங்க. அப்போது நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்ல நேரம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா தேவனுக்கு கூட கிடைக்காதான். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய நல்ல நேரம் வந்து ஒரு பஞ்சாங்கத்தில் இன்றைக்கி சுபமுகூர்த்த நாள் அப்படின்னு போட்டிருப்பாங்க. அது வந்து சுபமுகூர்த்த நாள்னால் எல்லாருக்குமே அந்த சுபமுகூர்த்தம் வந்து செட் ஆகாது. ஒருத்தருக்கும் ஒரு மாதிரியான நட்சத்திரங்கள், தசாபுத்திகள், லக்னங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் ஓடிட்டு இருக்கும்போது ஒருத்தரும் ஒரு மாதிரியான ஃபங்க்ஷன்ஸ் பண்ணுவாங்க. அதுக்கு வந்து ஒரு கிரகமும் அதுக்கு ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஒரு கிரகம் வந்து முக்கிய தேவை. அப்போ நம்ம வந்து சுபநாள் அப்படின்னு போட்டிருக்குங்கிறதுக்காக எல்லா விஷயத்தையும் தயவு செஞ்சு பண்ணவே கூடாது. நம்மளுடைய ஜாதகத்தை பார்த்து ஒருத்தருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்து சிம்ம லக்னமாக இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வந்து ஒரு ஃபங்க்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா லக்னாதிபதி ஆட்சி உச்சம் பெற்ற மாதங்களில் செய்கிறது வந்து சிறப்பாக இருக்கும். இதே வந்து நீசமான மாதங்களை தேர்ந்தெடுக்கிறத வந்து நம்ம அவாய்ட் பண்ணிக்கணும். இதை வந்து மக்கள் புரிஞ்சுக்கிறது கிடையாது. சுப நாள் அவ்வளோதான், எனக்கு வந்து நல்ல நாள் முகூர்த்த நாள் எல்லாருமே எனக்கு பண்ணுறாங்க அப்படின்னு இது பண்ணிக்கிறாங்க. அதாவது எவ்வளோ கஷ்டப்பட்டு நிறைய விஷயங்கள் நாள் நட்சத்திரம் யோகம் கரணம் திதி நேத்திரம் ஜீவன் ராகுகால யமகண்டம் குளிகை டைமு இந்த மாதிரி எவ்வளவோ விஷயங்கள்லாம் இருக்குது, நிறைய எக்ஸட்ராவாக இருக்குது. ஸோ அத்தனை விஷயங்களும் ஒருத்தருக்கு பொருத்தி அதில் எது முக்கியமான விஷயங்களோ அதெல்லாம் பார்த்து நாங்கள் வந்து ஒருத்தருக்கு எடுக்கிறதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜாதகம் பார்க்குறத விட நல்ல நேரம் எடுக்கிறதா ரொம்ப கஷ்டமான வேலை. அப்போ அந்த மாதிரியான வேலைகளை வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் எனக்கு இந்த நாளில் இந்த இதில் ராகால் இல்லாமல் குளிகை டைம் இல்லாமல் யமகண்டம் இல்லாமல் எடுத்து கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஒருத்தருக்கும் ராகு காலமும் யமகண்டமும் எல்லாமே செட் ஆகும். ஒருத்தருக்கு ராகு காலத்தில் சில விஷயங்கள் செய்யும்போது அது நல்லா நடக்கும்.
அதனால் அவங்க ஜாதகத்துக்கு தகுந்த மாதிரியான நாட்களை வந்து மாதங்களை தேர்ந்தெடுக்கணும், நாட்களை தேர்ந்தெடுக்கணும். அதில் வந்து டைமை ஃபஸ்ட்டு முக்கியமாக தேர்ந்தெடுக்கணும். அது ஒரு ஃபங்க்ஷனுக்கு, அதாவது குழந்தை பிறந்ததுலேருந்து இறக்குற வரைக்கும் ஒரு இதுக்கு ஒரு மாதிரியான விஷயங்களில் நாட்களை நம்ம தேர்ந்தெடுக்கணும் அவங்க ஜாதகத்தை பொறுத்து. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஒரு ஜோதிடரை பார்க்க வரும்போதே எனக்கு வந்து நான் இந்த மாதிரியான வேலைகள், அதாவது நான் வீடு கட்டிகிட்டு இருக்கேன், கல்யாணம் பண்ண போகிறேன், என் குழந்தைக்கு பேர் வைக்க போகிறேன், இல்லை இறந்துட்டாங்க, இந்த மாதிரி எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, இறந்துட்டாங்கிறதுக்கு சொல்ல முடியாது, நம்ம பிளான் பண்ணி பண்ணக்கூடிய எல்லா விஷயத்துக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்த மாதத்தில் பண்ணலாம், எந்த மாதிரியான தேதியில் பண்ணலாம், இந்த ஜாதகத்தை கொடுத்து நீங்கள் வந்து இதுக்கு சொல்லுங்கள், எந்த நாளை நான் செலக்ட் பண்ணலான்னு நீங்கள் சொல்லுங்கன்னு தான் கேட்கணுமே தவிர, எனக்கு இந்த மாதத்தில், எனக்கு இந்த வாரத்துக்குள்ளே, எனக்கு இந்த டேட்குள்ளே வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் தயவு செஞ்சு கேட்காதீங்க. ஏன்னா அந்த மாதிரி எடுக்கக்கூடிய நாட்கள் வந்து சிறப்பான நாட்களாக இருக்காது. உங்களுடைய ஜாதகத்தை பொறுத்து உங்களுக்கு சிறப்பான மாதம் என்ன, சிறப்பான நாள் என்ன, சிறப்பான டைம் என்னன்னு எடுத்து கொடுக்கறதுக்காக தான் நாங்கள் வந்து நிறைய விஷயங்களை வந்து கற்றுக்கிட்டு இருக்கோம். சரிங்களா? அதனால் எல்லாரும் வந்து எங்களை யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நீங்கள் வந்து எந்த விஷயங்களை எப்படி பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு, சில மாத்திரைகள் பற்றி தெரிஞ்சாலே வந்து நான் டாக்டர் மாதிரி அப்படின்னு நினச்சி நீங்கள் நினைக்கக்கூடாது. ஏன்னா இதில் வந்து ஆயிரம் விஷயங்கள் இருக்குது. அப்போது நீங்கள் நான் என்ன மாதிரியான கர்மா, நான் என்ன மாதிரியான தோஷம் பண்ணியிருக்கேன், என்ன மாதிரியான பாவங்கள் என்னோடய ஜாதகத்தில் இருக்குது, நான் இதை எப்படி சரி பண்ணணும், இல்லை நிறைய பேர் வந்து என்னோடய குடும்பத்தில் வந்து ஆண் குழந்தைகள் இல்லை, பெண் குழந்தைகள் இல்லை, கல்யாணம் ஆகலை, எவ்வளவோ ப்ராப்ளம்ஸ் இருக்குது. அது எல்லாமே சரி பண்ணக்கூடிய விஷயங்களாக இருந்தால் நிச்சயமாக சில கால தாமதங்களோடு அதை சரி பண்ண முடியும். சில விஷயங்கள் சரி பண்ண முடியாது, கஷ்டப்பட்டு தான் ஆகணும், அந்த வலி அனுபவிச்சு தான் ஆகணும்ன்ட்டு இருக்கும். இருந்தாலும் நாம் அதுக்குண்டான வழிபாடுகள் எடுத்து அதை அடுத்த ஜென்மத்துக்கு தொடராமல் நாம் இப்போவே அதை வந்து சரி பண்ணிக்கணும். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜோதிடம். நீங்கள் வந்து அதுக்கு தகுந்த மாதிரியான விஷயங்கள், எந்த ப்ராப்ளம் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரியான விஷயங்களை தான தர்மங்கள் செய்யணும், வழிபாடுகள் செய்யணும். அவ்வளோதான். ஓகேவா? அதனால் ஒவ்வொருத்தரும் ஜோதிடரை வந்து பார்க்கும்போது நீங்கள் வந்து நிறைய மெச்சூர்டாக நீங்கள் வந்து கேள்விகளை கேளுங்க. நிறைய அதாவது யூடியூப்பில் வர வீடியோஸ் இந்த மாதிரியெல்லாம் பார்த்துட்டு எனக்கு வந்து நிறைய கிளைண்ட்ஸ் கேட்குறாங்க. அதாவது அவங்களே ஒரு ஜோதிடர் மாதிரி எனக்கு வந்து பாதகாதிபதி தசை நடக்குது, அதாவது வைநாசிகத்திலிருந்து கிரக தசை நடத்துது, என்னென்னமோ மாதிரியான கேள்விகள்லாம் கேட்பாங்க. ஆனால் ஜாதகத்தில் வந்து கிரக இணைவுகள் வந்து தவறாக இருந்தாலும் அது சார்ந்த தொழில்களை அவங்க செய்யும்போது அது வந்து அவங்களுக்கு பாதிக்காது. ஒரு ஜாதகமும் ஒரு மாதிரி. அதை வந்து ஜோதிடர்கிட்ட கேட்டு நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி உங்கள் முடிவுகளை வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. ஓகேவா? தேங்க்யூ. என்கிட்ட வந்து ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா என்னோடய நம்பர் வந்து பார்த்திங்கன்னா 9751889997. ஓகே, என் பேர் நித்யா. தேங்க்யூ. சிறப்பு, அற்புதம். அனுபவங்கள் தான் மிகப்பெரிய ஒரு ஜோதிட ஞானத்தை கொடுக்கும். அதை வந்து தனது அனுபவ உரைகள் மூலியமாகவே வெளிப்படுத்திய நமது நித்யா அவர்களுக்கு இப்பொழுது உங்கள் முன்னாடி ஒரு சிறப்பு கௌரவம் செலுத்துகிறோம். அனைவரும் உற்சாகப்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன்.